எல்லாம் இது உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் பரிபூரணமாக அருள் கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம். யாருக்கு அருள் கிடைக்குமோ அவர்கள் தான் இது மாதிரியான இடத்திலே வந்து ஒன்று கூட முடியும். அடியார் திருக்கூட்டத்துக்குள்ளே ஒருவராக இருப்பதும் சாது பெருமக்களுடைய கூட்டத்துக்குள்ளே ஒருவராக இருப்பதும் எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் அல்ல. எந்த ஆன்மா அதற்கான தவத்தை செய்திருக்கிறதோ அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் அந்த புண்ணியம் கிடைக்கும் என்பதை, இந்த இடம் அறிவாளிகளுக்கான இடம் அல்ல, அருள் பெற்றவர்களுக்கான இடம். ஆனால் எப்போ அருள் கிடைக்கும்னா, ஒரு நல்ல குருவினுடைய கடைக்கண் பார்வை யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள்தான் அருள் பெற்றவர்களாக ஆக முடியும். சீருலவும் என் குருவே சின்மயத்தின் தன்னுருவே சீலமோங்கும் ஆருலவும் பசுக்கருளும் பரமார்த்த சிகாமணியே. செங்கையில் மான் தூக்கி, சிவந்த மழு தூக்கி, அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி, திங்களை கங்கையை கதித்த சடையில் தூக்கி, அங்குமிங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி, ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாருக்கும் வணக்கம். சமீப காலமாக நான் அதிகமாக பேசக்கூடிய இடங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஜீவ சமாதிகளாகவே இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. கடந்த வாரம் கூட திருச்சியில் இருக்கிற ஓங்காரக்குடில் என்கிற அந்த சபைக்கு சென்று பேச வாய்ப்பு அமைந்தது. நிறைய ஜீவ சமாதிகளை பார்க்கிற ஒன்று எனக்கு அமைகிறது. இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம பார்க்க போகிறோம்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. அவர்களிடத்துக்கு நம்மை அழைக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. இது என்ன மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு பரபரப்பான ஒரு நாள், ஒரு பரபரப்பான ஒரு சூழல், அதுவும் சென்னை மாதிரியான ஒரு நகரம். நம்ம எல்லாருக்கும் வாழ்கிறத விட முக்கியமான வேலைகள்லாம் நிறைய இருக்குது இல்லை? வாழ்கிறத விட முக்கியமான வேலைகள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் எல்லாரும் செய்து கொண்டிருக்கிற அதற்கு மத்தியிலே நீங்கள் எல்லாம் இது உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம எல்லோருக்கும் பரிபூரணமாக அருள் கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம். யாருக்கு அருள் கிடைக்குமோ அவர்கள் தான் இது மாதிரியான இடத்திலே வந்து ஒன்று கூட முடியும். அடியார் திருக்கூட்டத்துக்குள்ளே ஒருவராக இருப்பதும் சாது பெருமக்களுடைய கூட்டத்துக்குள்ளே ஒருவராக இருப்பதும் எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் அல்ல. எந்த ஆன்மா அதற்கான தவத்தை செய்திருக்கிறதோ அந்த ஆன்மாவுக்கு மட்டும்தான் அந்த புண்ணியம் கிடைக்கும் என்பதை நாம் எல்லோரும் முதலில் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் ஐயா இங்கே உள்ளே வர்றதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட அதை சொல்லும் போது நான் அந்த பதில் சொன்னேன். நீங்கள்லாம் பேசுகிறவங்க ஐயா, அறிவு இருக்கவங்க பேசணும், அறிவாளிங்க பேசணும்னார். நான் சொன்னேன், இந்த இடம் அறிவாளிகளுக்கான இடம் அல்ல, அருள் பெற்றவர்களுக்கான இடம். அறிவாளிகள் எளிதில் ஆகலாம், சுயமாக அறிவாளி ஆகிடலாம், 10 புக்கு படித்தா அறிவாளி ஆகிடலாம். ஆனால் எப்போ அருள் கிடைக்கும்னா, ஒரு நல்ல குருவினுடைய கடைக்கண் பார்வை யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள்தான் அருள் பெற்றவர்களாக ஆக முடியும். அதனாலே நான் அறிவாளியாக இருப்பதை நினைத்து ஒருபோதும் பெருமை அடைவதில்லை. அறிவாளியாக இருப்பதிலே எந்த பெருமையும் இல்லை. அருள் கிடைக்கிறதா என்பதில் தான் நாம் பெருமை அடைவதும் சிறுமை அடைவதும் இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். மணிவாசக பெருமான் திருவாசகம் என்கிற பெரிய ஒரு சமய நூலை நமக்கு தந்தார்னா, அது அவர் அறிவின்பால் நின்று எழுதியது அல்ல. சிவபெருமான் குருவாக வந்து தன் திருவடியை அவர் தலைமீது வைத்து கொடுத்த தீட்சையின் அருளால் அந்த மணிவாசகர் அந்த திருவாசகத்தை நமக்கு கொடுத்தார் என்பதை நாம் யோசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இறைவனை நோக்கி போவது என்பதுதான்
உயர்ந்த தலையாய எண்ணம், இந்த அல்டிமேட் கோல் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கல்ல. நம்ம எல்லாருக்கும் முக்கியமாக நம்ம போய் சேர வேண்டிய ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா டெஸ்டினேஷன் கடவுள் தான். அப்போ நேராக கடவுளே பிடிச்சிக்கலாம், அப்படி தானே? என்னங்க அப்படி தானேங்களே? நமக்கு தேவை என்ன? கடவுள் தான். அப்போ நேராக யாரை பிடிச்சா போதும்? கடவுளை பிடிச்சா போதும். ஆனால் நம்ம ஆன்மீக மரபில் மட்டும்தான் திருவருளை தொட வேண்டும் என்றால் குருவருள் நம்மை தொட வேண்டும். குருவருள் தொடலைன்னா திருவருளை நம்மளால் தொட முடியாது அப்படிங்கிற ஆன்மீக மரபு நம்ம மண்ணில் மட்டுமே இருக்கிற ஒன்று. யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நேராக போய் இறைவனை தொட முடியாதா? குறுக்கால ஒரு குரு ஒருத்தர் வேணுமா அப்படின்னா, வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக அதுக்கு ஒரு விளக்கம் சொல்வார். உங்களை நீங்கள் முழுசாக பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? உங்களை முழுசாக பார்க்கறது, இப்போ நான் நம்ம முழுசாக பார்த்துக்க முடியுமா? கழுத்துக்கு கீழே வரைக்கும் தான் பார்க்க முடியும். என் மூக்கை என்னால் பார்க்க முடியுமா? என் காதை என்னால் பார்க்க முடியுமா? முடியாது. இப்போ நான் முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னால் என்னோட முன்னாடி முழுமையாக பார்க்கலாம், பின்னாடி பார்க்க முடியாது. அப்போ பின்னாடி பார்க்கணும்னா பின்னாடி ஒரு கண்ணாடி வைக்கணும். பின்னாடி ஒரு கண்ணாடி வச்சா முன்னாடியும் பார்க்கலாம், பின்னாடியும் பார்க்கலாம். வாரியார் சொல்லுகிறார், ஒரு உடம்பை முழுவதுமாக பரிபூரணமாக உணர்வதற்கு 2 நிலை கண்ணாடிகள் போன்றுதான் ஒரு ஆன்மா தன்னை முழுவதுமாக உணர்வதற்கு 2 நிலை கண்ணாடிகள் வேண்டும். ஒன்று திருவருள் என்கிற கண்ணாடி, இன்னொன்று குருவருள் என்கிற கண்ணாடி என்று வாரியார் சொன்னார். அப்போ இந்த குருவும் இறைவனும் 2 பேரும் நமக்கு சரியாக அமைந்து விட்டால், நான் இன்னுமே வெளிப்படையாக சொல்கிறேன், ஒரு குரு சரியாக அமைஞ்சிட்டாலே திருவருளும் சரியாக அமைஞ்சிடும். அதான் உண்மை. ஒரு குரு சரியாக அமைஞ்சிட்டா திருவருள் சரியாக அமைஞ்சிடும். இந்த குரு ரொம்ப அவசியம். ஏன்னா சைவத்தில் கூட இறைவன் எடுத்த உடனே நேராக இறைவனாக வருவதில்லை. நீங்கள் சைவ சித்தாந்தத்தையும் திருமந்திரங்களையும் படிக்கிற போது ஒன்றை நீங்கள் ஆழமாக கவனிக்கிறது என்னன்னா, இந்த ஆன்மா மலங்களிலிருந்து நீங்குகிற போது, மலப்பரிபாகம்னு சொல்லுவாங்க, நான் ரொம்ப உள்ள போல, மலப்பரிபாகம், மலங்களை இந்த ஆன்மா ஒழிக்க முயற்சி செய்கிற போது சத்தினி பாதம் என்று சொல்வார்கள். அப்படின்னா என்னன்னா, கடவுள் குருவாக வந்து தீட்சை தருவார்னு சொல்லு. கடவுள் கடவுளாக வரமாட்டாரா? கடவுளாகவே இருந்தாலும் அவர் யாரா வருவாரா? குருவாக வருவார். அப்படின்னா இன்னும் ஒருபடி போறேன், குரு கடவுளை காட்டுவார் என்பதல்ல, குருவே சில நேரங்களில் கடவுளாக இருக்கிறார் என்பதை நாம் மனதிலே நிலைத்துக் கொள்ள வேண்டும். இந்த குரு சரியான குருவா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த குரு சரியான குருவா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவருக்கு ஏதாவது டெஸ்ட் வைக்கணும் அப்படி தானே? இல்லை, சரியான குரு நம்ம அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கக்கூடாது. யார் நமக்கு டெஸ்ட் வைக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலே சரியான குரு. நீங்கள் ஒரு குருவை நோக்கி போகிற போது எந்த குருவும் உங்களை சிக்கென பிடிக்க மாட்டார். எந்த குருவும் உங்களை வந்த உடனே வாப்பா அப்படின்னு சிக்கென பிடிக்க மாட்டார். 2 பக்கமும் சோதனைகள் நடக்கும். குரு சீடனை சோதிப்பார், சீடன் குருவை சோதிப்பார். இந்த 2 சோதனையும் எங்கே ஜெயிக்கிறதோ அங்கு குரு சிஷ்யனுக்கான உறவு பலமாகிறது. இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லாரும் அந்த சோதனையில ஜெயிச்சவங்கன்னு அர்த்தம், அப்படிதானே? இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த சோதனையை ஜெயிச்சவங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த சோதனை கொடுத்து நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் இங்கே வந்த முதல் நாள்ல இருந்து ஒரு சோதனை வந்துருக்கும். அந்த சோதனை நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க. நீங்கள் அவருக்கு ஒரு சோதனை வச்சிருப்பீங்க, அவரும் ஜெயிச்சிருப்பாரு. இந்த 2ம் நடக்கிற இடத்தில் தான் குருவுக்கும் சிஷ்யனுக்குமான உறவு ரொம்ப நெருக்கமாகிறது. நான் இது எப்படி ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்க சொல்லுவேன்னா, நமக்கு ரொம்ப பரிச்சயமாக தெரிஞ்ச குரு சிஷ்யர்கள் அப்படின்னா விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் நமக்கு ரொம்ப பார்த்த உடனே தெரிகிற ஒரு 2 பேர். உங்களுக்கு விவேகானந்தரை நல்லா தெரியும். இப்போ 12-11 வயசுலேயே ஆன்மீகத்தை நோக்கி வெளியே ஓடி வந்தோம். இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீ சாமியாராக போகணுமா, எப்போ சாமியாராக போனோம்னு ஒரு விதி வச்சுருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுன்னு சந்தோஷமாக இருந்துன்னு
இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் சாமியாரை போகணும்னு முடிவு வச்சிருக்கேன். அதாவது உலகியலை விட்டுட்டு போகிறது சாமியார் இல்லை, உலகியலே ஒரு நாள் ஒன்று விட்டுடும். எப்படி? இதுக்கப்புறம் சுகர் சாப்பிடக்கூடாது, சுகர் வரும்னா இனிமேல் நான் சுகரை சாப்பிட மாட்டேன்னு விட்டால் அவர் தியாகி ஆயிடுவார். அது துறவு கிடையாது. எப்படி? அது உங்களை திறந்தா துறவு இல்லை, நீங்கள் அதை திறந்தாதான் அது துறவு. விவேகானந்தர் 11 வயசுலலாம் வெளியே வந்துட்டார். அவருக்கு இந்த பாரத தேசத்தின் பரந்த ஆன்மீகத்தின் மேல இருந்த பெரிய வைராக்கியம், வெளியே வந்துட்டார். தெரு தெருவா போவார், ஒரு நல்ல குரு கிடைப்பாரான்னு. ஆனால் அவருக்கு அங்கே நல்ல குருக்கள் நிறைய கிடைக்கல. ஏன் தெரியுமா? ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லுகிறேன். இந்த இந்திய தேசத்தில், ஏன் இந்த உலகத்திலே அபரிமிதமான குருமார்கள் நிரம்பி கிடக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு மட்டும்தான். வேற எங்கேயுமே கிடையாது, வேற எங்கேயுமே கிடையாது. இங்கிருந்து அங்கே போனாங்க. இப்போ நம்முடைய தாம்பரம் சர்க்குரு இங்கிருந்து ஒரு காசி போனார், அயோத்தி போனார், நாசிக் போனார். ஆனால் அங்கிருந்து யாராவது இங்கே வந்தாங்கன்னு பாருங்க, பெருசாக கிடையாது. விவேகானந்தர் ஆன்மீகத்தின் வரலாற்றை சொல்லுகிற போதெல்லாம் தமிழ்நாட்டை தொடாமல் அவர் பேசியதே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ்நாடு தான் ஆன்மீகத்தினுடைய கருவறைன்னு அவருக்கு தெரியும். அவர் நார்த் இந்தியாவில் அவர் அங்கே தான் நிறைய தேடினார். ஒரு நல்ல சிஷ்யன் அப்படின்னு அவர் நம்பினார். அவருக்கு அதே மாதிரி ஒரு நல்ல குரு வேணும்னு ஆசைப்பட்டார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? சின்ன பையன் வேற, சின்ன பையன் என்ன 12 வயசு பையன் இருக்குதுலே, இந்த சின்ன பசங்கிட்டலாம் நீங்கள் பேச்சு வச்சுக்கூடாது, அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. என்னெல்லாம் கேட்பாங்க, கோயிலுக்கு எதுக்கு போகிறீங்க? சாமி கும்பிட தான் போகிறேன். ஏன் அங்கே மட்டும்தான் இருக்கிறாரா? அங்கே மட்டும்தான் இருக்கிறாரா? இப்போ அவன் சொன்னோன்னு வச்சுக்கோ, அடிச்சு விடுவோம், என்ன இப்படி பேசுகிற நீ. இதுவே ஒரு ஆலமரத்துக்கு கீழே ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் உட்காந்து இதை சொன்னாருன்னா பெரிய வேதம் சொல்லிட்டாருன்னு காலில் விழுந்துரும். நமக்கு அது யார் சொல்கிறாங்கன்றது தான் முக்கியம், என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியம் இல்லைல்ல. அவன் கேட்பான், அங்கே மட்டும் தான் சாமி இருக்கா? எதுக்கு தேங்காய் உடைங்க? நல்ல தேங்காய் எடுத்துன்னு போய் 2 வச்சு எதுக்கு எடுத்துன்னு வரீங்க? இதெல்லாம் அவன் கேட்பான். அந்த வயது அதை கேட்கும். விவேகானந்தர் ரொம்ப சின்ன வயது, அவர் பல பேரை பார்த்தார், பல குருமார்களை பார்த்தார். திடீர்னு ஒரு இடத்துல கூட்டமாக இருக்கும், என்னன்னு கேட்டால் ஒரு குரு வந்திருக்காரு, ஒரு குருமார் வந்திருக்காரு. அப்படியா? அப்போ எனக்கு ஒரு குரு வேணும்னு நான் நினச்சேன், அவர் என் குருவாக இருப்பாருன்னு நினைக்கிறேன்ட்டு போவார். போய் பக்கத்தில் உட்காந்துப்பார். உட்காந்து என்ன தெரியுமா கேட்பாரா? எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் வைப்பார் விவேகானந்தர். ஒரு கேள்வி கேட்பார், நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா? இதுதான் அவர் கேட்குற கேள்வி. நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா? இந்த எல்லாரும் இவருக்கு என்ன பதில் சொன்னாங்க? இன்னைக்கு சொல்கிற மாதிரி ரொம்ப வியாக்கியானமாக சொன்னாங்க. கடவுளை பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும், தேனின் சுவையை சொல்ல முடியாது, நாம் ருசிக்கத்தான் முடியுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. விவேகானந்தரால் ஏற்றுக்க முடியல. யாராவது ஒருத்தராவது கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் ஒரு பதில் சொல்கிறானா? யாருமே சொல்ல மாட்டேங்கிறான். நீ என் குரு இல்லை, நீ குரு இல்லை. கடைசியாக விவேகானந்தர் ஒருத்தர்கிட்ட போனார். அவர் எதிர நிற்க வைத்து கேட்டார், நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா? எதற்கு அந்த குரு சொன்னார், பார்த்திருக்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன், இனியும் பார்ப்பேன் என்று சொன்னார். அவர் வேறு யாரும் இல்லை, அவர்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் தான் அதை சொன்னார். இப்போ அடுத்து நம்மளால் சும்மா இருக்க முடியாதுல்ல. இப்போ நான் பார்க்கணும், எனக்கு காட்டுங்கன்னார். நான் பார்க்கணும், எனக்கு காட்டுங்கன்னார். இப்போ அதுக்கு குரு என்ன பதில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அடுத்து கேட்டார், பார்க்கறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கான்னு கேட்டார். பார்க்கறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கான்னு கேட்டார். விவேகானந்தர் சொன்னார், ஏன் எனக்கு இருக்கே, நான் பார்ப்பேனே, எனக்கு காட்டுங்கன்னு சொன்னபோது தன்னுடைய இடக்காலை எடுத்து விவேகானந்தருடைய இருதயத்தின் மேலே வைத்த போது மூர்ச்சையாகி விழுந்த விவேகானந்தர் 16 மணி நேரம் எழுந்து கொள்ளவில்லை என்பது அவரே எழுதிய அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே சொல்லப்பட்ட விஷயம். இப்போ அந்த பாதத்தை ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் மீது வைத்த போது என்ன நடந்ததுங்கிறத விவேகானந்தர் இப்போ வரைக்கும் சொல்லலை. ஏன்னா சில விஷயங்களை அனுபவிக்க முடியுமே தவிர சொல்ல முடியாது. அது குருவும் ஒரு சிஷ்யனும் ஒன்றாக சேருகிற இடம். அந்த இடத்தினுடைய அனுபவத்தை ஒரு சிஷ்யனாக நீங்கள் ஒரு குருவோடு சேருகிற போது அதை உணர முடியுமே தவிர நம்ம ஒருபோதும் சொல்ல முடியாது. அப்போ ஒரு குரு எவ்வளவு அவசியம் அப்படின்னா, இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த இடம் இப்போ உங்களையெல்லாம் வழிநடத்தக்கூடிய, ஏன்னா சமாதி அடைதல் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுருவோம். எல்லாருமே இப்போலாம் சமாதின்னுறாங்க.
இல்லை சென்னைக்கு வரவன் என்ன சொல்கிறான்? அண்ணா சமாதி பார்க்க போகிறேன், ஜெயலலிதா அம்மா சமாதி பார்க்க போகிறேன், கலைஞர் சமாதி பார்க்க போகிறேன், எம்ஜிஆர் சமாதி பார்க்க. அதெல்லாம் சமாதியா? அது சமாதினா இப்போ இங்கே அடைஞ்சிருக்கிற சமாதி என்னது? அது சமாதி இல்லை, அதெல்லாம் என்னதுங்க? கல்லறை, செத்தவர்கள் புதைக்கப்பட்ட கல்லறை. அப்ப எது சமாதி? சாகாதது தான் சமாதி. செத்தது சமாதி அல்ல, சாகாமல் இருப்பது சமாதி. சாகாமல் இருப்பதில் 2 வகை இருக்கிறது. ஒன்று, உயிரை வெளியே செல்ல ஒட்டாமல் இந்த உடம்போடு நிலை பெறச் செய்வது என்பது ஒரு சமாதி. இன்னொன்று, அப்படி நிலை பெறாது இந்த உடம்பையே தன்னோடு ஆக்கிக் கொள்ளுகிறது மரணமில்லா பெருவாழ்வு என்கிற இன்னொரு பெரிய நிலை. திருவருட் பிரகாச வள்ளலார் யாரையும் அவங்க உடம்பை எரிக்க கூடாதுன்னு சொன்னார். எரிக்கிறது நம்ம மரபு கிடையாது. நம்ம இன்னைக்கு தலைச்சம்பளம்னா எரிச்சிருவோம், எரிக்க கூடாது. வள்ளலார் இன்னும் ரொம்ப ஆழமா என்ன சொல்றார்? உடம்பை எரிப்பது கொலைங்கிறார். உடம்பை எரிக்கிறது கொலை. நான் யோசித்தேன், ஏன் உடம்பு எரியுது? செத்து போயிட்டாங்களே, அப்புறம் ஏன் அவங்களை எரிக்கக்கூடாதுன்னா வள்ளலார் சொல்கிறார், நாம் இறந்தாலும் நம் ஜீவன் அந்த உடம்புக்குள்ளே தான் இருக்கும். உடம்பை கொளுத்தினால் ஜீவன் இறந்து போகும், அது கொலைன்னு சொல்றார். இது தானா நமக்கு நடக்கிறது. ஆனால் ஜீவனோடு இந்த ஆன்மாவையும் இந்த உடம்புக்குள்ளேயே யார் ஒருவர் நிலைநிறுத்துகிறார்களோ. இந்த புத்தகம் படிக்கிற போது ஒரு வாக்கியம் படித்தேன், ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க. இயேசுநாதர் சொன்னதாக பைபிளில் இருந்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருந்தது. நாசி வழியாக சுவாசிக்கிறவனை நம்பாதே என்று ஒரு வரி இருந்தது. இந்த நாசி வழியாக சுவாசிக்கிறவனை நம்பாதேன்னா என்ன அர்த்தம்னா, நம்மை போல சராசரியாக வாழ்கிறவர்கள் மூக்கின் வழியாக சுவாசிப்போம். சமாதி அடைந்தவர்கள் மூக்கின் வழியாக சுவாசிப்பதில்லை, ஆனால் அவர்களுக்கு சுவாசமே இல்லை என்று அர்த்தம் இல்லை. இதுதான் நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது எப்படி மூக்கில் சுவாசிக்காம சுவாசம் இருக்குமானா, நீங்கள் கருப்பைக்குள்ளே இருந்து வெளியே வருவதற்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் மூக்கினால் சுவாசிக்கவில்லை, ஆனால் உங்களுக்கு சுவாசம் இருந்தது. அந்த நிலையை யார் ஒருவர் அடைகிறார்களோ அவர்கள் உடம்பு சாவதில்லை. அதை நீங்க எப்படி வேணாலும் மடக்கலாம், உயிர்த்த நிலையிலே இருக்கும். அப்படித்தான் இந்த மண்ணில் சித்தர்கள் தங்கள் உடம்பை சமாதி செய்து கொண்டார்கள். அப்படி செய்து கொண்டவரில் ஒருவர் தான் இங்கே நம்மோடு இருந்து நம்மை அருள் செய்து வழிநடத்தி கொண்டிருக்கிற தாம்பரம் சர்க்குரு சுவாமிகள். அவரும் அந்த மரபிலே வந்த ஒருவர். நான் இந்த இந்த அவருடைய வரலாற்றை எல்லாம் படித்தேன். நம்ம மக்களுக்கு ஒரு சாமியாராக இருக்கணும்னா முக்கியமான ஒரு தகுதி ஒன்று வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. சாமியாராக இருக்கணும்னா ஒரு முக்கியமான தகுதி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன தெரியுமா? மேஜிக் பண்ணணும், அதுதான் எதிர்பார்க்குறேன். மேஜிக் பண்ணலன்னா அவரை சாமியாராக நம்ம ஏற்றுக்க மாட்டோம். சில அருளாளர்கள் அதை ஏன் செய்கிறார்கள்னா, தான் உண்மையிலேயே பெரியாளன் காமிக்க அல்ல, ஆட்கொள்ள நினைக்கிற ஒரு ஆன்மா தன்னை நம்ப வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் தாங்கள் காட்டாமல் வைத்திருந்த சித்துக்களை வெளியே காட்டுவார்கள். அப்படி சமீபத்தில் 1936களுக்கு பின்னால் நம்மை போன்ற சராசரி மனிதர்களோடு வந்து இந்த சித்து வேலைகளை காண்பித்து தான் எவ்வளவு உத்தம புருஷன் என்பதை இந்த உலகுக்கு காட்டிவிட்டு சென்ற சர்க்குரு பரம்பரையிலே ஒருவர்தான் நாம் இன்றைக்கு வணங்குகிற தாம்பரம் சர்க்குரு அவர்கள். அவருடைய வாழ்க்கையை படிக்கிற போது அவ்வளவு அற்புதங்கள் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஐயா என்னோடு பேசும்போது கூட அதை பற்றி சொன்னார். நானும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் படித்தேன். அதுல ஒன்று, ஒரு நல்ல சர்க்குருக்கு என்ன என்ன பெரிய அடையாளம் அப்படின்னா, சர்க்குரு அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கு சர்க்குருனா நிறைய சர்க்குரு இருக்கிறாங்க. சர்க்குருங்கிறது ஒரு பொதுவான சொல். சத் குரு, சத்னா சத்தியமான, அப்படின்னா என்னங்க? உண்மையான குருன்னு அர்த்தம். இப்ப எல்லாம் நிறைய குரு இருக்கிறாங்க, எல்லாரும் சத்குரு இல்லை. யார் சத்குரு? உண்மையான குரு. அப்படின்னா உங்களுக்கு எது உண்மையான கடவுள் என்பதை உணர்த்துகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான குரு. உண்மையான கடவுள் எது என்று உங்களுக்கு யார் உணர்த்துறாங்களோ அவங்க தான் உண்மையான குரு. இப்ப இவர் சத்குரு. சத்குருவுடைய பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? அவரை யார் நம்புகிறார்களோ அவர்களை காப்பாற்றுகிற பொறுப்பு அந்த சத்குருக்கு உண்டு. நான் அப்படி ஒரு செய்தி படித்தேன்.
நம்ம மயிலாப்பூர்ல இருந்து ஒரு 2 தம்பதிகள் சர்க்குருவுக்கு அணுக்க தொண்டர்களாக இருந்து தொண்டு செய்து கொண்டிருந்த போது, அவர்கள் காவிரியிலே நீராட போன போது இருவரும் காவிரி ஆற்றிலே அடித்து செல்லப்பட்ட போது அவர்கள் கடவுளை அழைக்கவில்லை, சர்க்குருநாதரை அழைத்தார்கள். யாரை நம்பினார்களோ அவர்களை அழைத்தார்கள். அவர்கள் அழைத்த குரலுக்கு சர்க்குரு அவர்களை காப்பாற்றி கரையேற்றினார் என்கிற வரலாற்றை பார்க்கிற போது நாம் அதிசயித்து போகிறோம். இவர் சாதாரண புருஷர் அல்ல, அற்புத புருஷர் என்பதை அவருடைய வரலாற்றிலே இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அவருக்காக ஒரு சபை எழுப்பப்பட்டது. அந்த சபை தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிதாக விசாலமாக வளர்ந்திருக்கிறது. அந்த பேரே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு. அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு என்று சொல்கிறோம், சபை என்று சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப தேர்ந்தெடுத்து வைக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். பெரிய காரணம் கருதி வைக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அகண்ட என்கிற சொல் இருக்கே, பொதுவில் அகண்டனா பெரியன்னு ஒரு பொருள் சொல்றோம். அகண்ட பாரதம், அகண்ட பிரபஞ்சம் அப்படின்னா பெரிய அப்படின்னு பொருள் சொல்றோம். ஆனால் அது உண்மையான பொருள் அல்ல. பெரிய என்பது அகண்ட என்பதற்கு பொருள் அல்ல. அகண்டம்னா என்ன தெரியுமா? ஏதாவது தமிழ் சொல் அல்ல, வடச்சொல். இதுக்கு என்ன பொருள்னா அகண்டம் தான் அது அகண்டம். இந்த கண்டம் அப்படின்னா வடமொழியிலே துண்டுன்னு அர்த்தம். துண்டு நம்ம தமிழ்லேயே கூட அது தமிழ்னே சொல்றதும் உண்டு அந்த சொல்ல. இப்போ நீங்கள் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா முன்ன கண்ட துண்டமா வச்சுட்டு உண்டா அப்படிங்கிற. நம்ம இதை சொல்லக்கூடாதீங்க, இருந்தாலும் புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த அம்மா பார்க்குது, இன்னும் சபையில் பேசிட்டு வந்துட்டு கண்ட துண்டமாக வெட்டுறேங்கிறான். மத்தியானம் சாப்பாட்டுக்கு கத்திரிக்காய் வெட்டுறேன்னு நினச்சிக்கோங்களேன், தப்பா எடுத்துக்க வேணாம். கண்ட துண்டமா அப்படின்னா துண்டமும் கண்டமும் ஒன்று தான், சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டு வேண்டாங்கிறது தான் கண்ட துண்டமாங்கிறது. இப்போ கண்டம்னா என்னங்க அர்த்தம்? துண்டுன்னு அர்த்தம். வடச்சொல்லில் எந்த சொல்லுக்கு பின்னாடி எல்லாம் நீங்கள் ஆ போட்டாலும் அந்த சொல் அதற்கு எதிரான பொருள் சொல். நீதி அநீதி, சுத்தம் அசுத்தம், எது போட்டாலும் அதுக்கு தர்மம் அதர்மம். எந்தெந்த சொல்லுக்கு பின்னாடியெல்லாம் நீங்கள் ஆ போட்டிங்கன்னா அந்த சொல் அது எதிரான ஒரு பொருள் சொல்லும். கண்டம் என்றால் துண்டு துண்டு, அகண்டம் என்றால் துண்டு துண்டாக இல்லாததுன்னு அர்த்தம். துண்டு துண்டா இல்லாததுன்னா என்ன அர்த்தம்? நிறைவானதுன்னு அர்த்தம். நிறைவானது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லை இல்லாதது. எல்லை இல்லாததுன்னா என்ன அர்த்தம்? விசாலமானது. இப்போ நீங்க சொன்ன ஒவ்வொரு பொருளும் பொருந்துகிற ஒரு பெரிய சொல் தான் அகண்ட என்கிற சொல். அப்போ இந்த சொல்லை ஏன் முதல்ல வச்சாங்க இந்த சபைக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சா, ஒரு ஆன்மீகத்தினுடைய பெரிய நிலை எங்கன்னா சிதறி கிடக்கின்றவற்றை ஒன்று சேர்ப்பதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிநாதம் என்றால் இந்த சபையின் தொடக்கமே அகண்ட என்கிற சொல்லிலே இருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டியது. ரெண்டாவது பரிபூரண, நம்ம எல்லாம் ரொம்ப கேட்ட ஒரு சொல். பரிபூரணம் அப்படின்னா என்னங்க அர்த்தம்?